எப்பேற்பட்ட நாட்டு மக்கள் இவ்வளவு புனிதமான ஆலயம். புனிதமான ஆலயத்தை பார்த்தால் அம்பாளுக்காக சிறப்பு சேர்த்து விட்டோம். இந்த அம்பாளுக்காக என்ன நடக்கணுமோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆதாரங்கள் 1000 கூத்தகின்ற அதோ இங்கே சிவனானவரின் சிரசிலிருந்து அரவணை பாய்வது போல் கசிந்து வந்திருக்கும் காட்சியை பார்த்தால் சங்கரன் சடாபாத்திரத்திலிருந்து கங்கை பிரகாசிப்பது போல் பிரகாசமான இடமாக தெரிகின்றது. பிரகாசமான இடம், புனிதமான ஆலயம், இன்புற்று வாழ வேண்டும் நாட்டு மக்கள் எல்லோரையும் பார்க்கின்ற போது முதல் முறையாக உங்கள் எல்லோரையும் எப்படி வர்ணிக்க வேண்டும்? இந்த நாட்டில் உள்ள ஏழைகளும் வாழ்வு முன்னேற நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளும் வாழ்வு முன்னேற நீங்க நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னால நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளும் வாழ்வு முன்னேற அண்ணா சொன்னபடி கண்டு நன்மை தேடுங்கள். அண்ணா சொன்னபடி கண்டு நன்மை கேளுங்கள். நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளும் வாழ்வு முன்னேற பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாழும் ஏழை மறந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம் பாடும்போது ஏழை முகத்தை காட்டும் போது இன்பம் பேராசையால வந்த இன்பம் உயரத்தில் பிள்ளை
இந்த நாட்டில் இல்லாமல் இல்லை என்பாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும். நாடு இந்த நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்பாங்க. நீங்க நல்லா இருக்கணும். நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள இளைஞர்களும் வாழ்வு முன்னேற. இப்படிப்பட்ட பக்கா மேளத்தோடு இசை முழக்கம் கிடைக்க வேண்டும் என்றால் பாக்கியம் கொடுத்திருக்க வேண்டும். முதல்ல நாடகத்துக்கு முக்கியம் தேவை சிறந்த ஒளி அமைப்பு. இரண்டாவது எங்களுக்கு பக்கமேளம். ஒளிபெருக்கி இல்லை என்றால் இந்த பெரிய பாடகரும் சில நேரம் ஏமாந்து விடுவோம். ஆனால் சிறப்பான ஒளி அமைப்பு, சிறப்பான ஒளி அமைப்பை அமைத்து கொடுத்த அன்பு நல்ல உள்ளங்களுக்கு ஆஹா குமார் இல்ல வீரகுமார் முருகபெருமான் அருள் அவர் கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமாக பக்கா மேளம் இசை முழக்கத்தை பார்த்தால் வன்னியாருக்கும் திரைச்சோலை இதுதானா இல்லை வேறு இடம்தானா என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பாக ஒரு பெண்ணை வர்ணிக்கலாம் என்றால் எப்படி வர்ணிக்க வேண்டும்? தன்னை ஈண்டெடுத்த தாயும் ஒரு பெண்ணு, தன்னோடு கூட பிறக்கிறாள் சகோதரி, அவளும் ஒரு பெண்ணு. தனக்காக கூடி மனைவியாக வந்து ஒரு சில பிள்ளைகளை பெறுகிறாள் தாரம். தாரத்தை எப்படி வர்ணிக்கலாம், தாயை எப்படி வர்ணிக்கலாம், தன்னுடைய சகோதரியை எப்படி வர்ணிக்கலாம் என்பது முக்கியமான கருத்து. ஆனால் நடைமுறையாக பார்க்கின்ற போது வெம்புவார் விழுவால் பொய்யே, மேல் விழுந்தால் பொய்யே, தன்பலம் தின்பால் பொய்யே, சாகிறேன் என்பால் பொய்யே பொய்யே என்று ஜாலம் காட்டி நடைகுலுக்கி நடைமணிக்கு போகக்கூடிய அந்த பெண்ணை பார்த்தா சொன்னீங்கல்ல, இதுக்கு விளக்கம் கொடுங்க பாப்பா. இதுக்கு விளக்கம் கொடுங்க பாப்பா. சொன்னீங்கல்ல, வெம்புவாள் விழுவாள் பொய்யே, வெம்புவாள் விழுவாள் பொய்யே. அதுக்கு என்ன வெம்புவாள் அப்படின்னா ஒரு கட்டிய கணவரோடு வாழ்ந்து வரும்போது ஜாலம் காட்டக்கூடிய பெண்ணாக இருந்தால் அவள் நடிப்பது போல் சில காலங்கள் சென்று அழுவது போல் அப்படியே வெம்புவாள். வெம்புவாள் விழுவாள் பொய்யே, அதுக்கும் பொய்யே. அது பொய்யா? தன்பலம் தின்பால் பொய்யே. மேல் விழுந்து அழுவாள் பொய்யேனா ஒரு நாள் இறந்துட்டா உண்மையிலே அழுவா தாரம். ஆனால் இறந்தது மாதிரி நடிக்கிறாள் என்றால் அவளையும் பார்த்து இந்த பெண்மகள் உடம்போடு உடம்பாக விழுந்து அழுவது போல் நடிப்பாள். என் வீட்டுக்காரி வந்துட்டாரு, நானும் இதே இடத்துல உடன்கிட்ட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாலம் காட்டி நடிப்பான். யாரு? மனைவி. தன்பலம் தின்பான். தன்பலம் என்ன? நம்ம சாப்பிடுற சாப்பாட எப்ப வைப்பாரு, சாப்பிட்டு மீத எப்படி வைப்பாரு அப்படின்னு சொல்லி
பெண்களுக்கு 5 மடங்கான பசி, ஆண்களுக்கு 3 மடங்கு. 3 மடங்கா? ஆமா ஆமா. இப்ப நீங்க 2 மடங்கு இருக்கீங்களா? நான் கேக்குறேன் 5க்கு 2 பழுதல் இல்ல. நான் கேக்குறேன் அந்த 5க்கு என்ன பண்ணுவீங்க? 5க்கு 2 பழுதலைன்னு சொன்னா 5 என்பது எது? பஞ்சம். இப்ப தயிர், மோர், வெண்ணெய், நெய், ஆமா, பால், இதுல எது பழுது போறது? நீங்க நான் கேட்டது நான் தானே. நீங்க தானே கேட்டீங்க. மதுரியா பழுது போகாதது 4000 சம்பளம். நெய். நெய் நெய் பழுது போகுமா? வெண்ணெய் பழுது போகுமா? மோரும் நெய் என்னைக்கும் பழுது போகும். இந்த பாலை வச்சோம்னா கெட்டு போயிடும். பதமான வெண்ணெய் வச்சாலும் கரைஞ்சிடும். அதே மாதிரி நெய் எந்த காலத்துல நீடிச்சு வாழ்ந்துட்டே இருக்கும். அதே மாதிரி மோரை கலக்கி 10 பேர் இல்ல 1000 பேருக்கு சாப்பாடு போடலாம். 5க்கு 2 பழுது இல்லாது மோரும் நெய். நான் சொன்னது நீங்க சொன்னது 2 தான். ஆண்களுக்கு 3 வகை பசி. இப்படிதான் சொல்றாங்க. உன்னோட முடிச்சுட்டு பெண்களுக்கு 5 வகை பசி. இந்த 5 வகை பசியில கட்டிய கணவர் எப்ப சாப்பிட்டு வைப்பாருன்னு எதிர்பார்ப்பா ஒரு பெண்ணு. அதனால்தான் தன்பலம் தின்பால் பொய்யே, சாகிறேன் என்பால் பொய்யே அப்படின்னு சொல்லி எல்லாமே சாலம் காட்டி நடைமுறைக்கு போகக்கூடிய பெண்ணை பார்த்தால் அந்த பெண்ணின் கண்ணை நம்பாதே, உலகம் ஏமாற்றும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீங்களும் போற்றும் உண்மை இல்லாதே. அறிவை இழந்து உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது.
இப்படிப்பட்ட பெண்ணுக்காக பாடிக்கொண்டே போகலாம். அப்படி பாடிக்கொண்டே போனால் ஒருவேளை வன்னிகாருக்கும் திரைச்சோலை இந்த இடம்தானா, இல்லை இல்லை வேறு இடம்தானா என்பதை சற்று ஆராய்ந்து கொஞ்ச நேரம் பேசக்கூடாது, அந்த நேரம் வந்து என்ற அற்புதமான சப்தம், தெளிவான சாரிதம், மென்மையான குரல் எங்கிருந்து வருகின்றது? திரைச்சோலைக்குள் இருந்து இசைபாடக்கூடிய பெண்ணை பார்த்தால் இந்த பெண்ணுதான் வள்ளி என்பதற்கு சந்தேகமே இல்லை. வள்ளியுடைய குரல் மட்டும் இவ்வளவு இனிமையாக இருந்தால், இவருடைய சாரீரமே இனிமையாக இருந்தால் சரீரம் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட பெண்ணை எப்படி பாட வேண்டும்? நிலவு ஒரு பெண்ணாகி, நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரணைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ, நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரணைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ, மாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ, மாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ, ஆனிரமும் பெண்ணிடமும் மயங்குகின்ற விழியோ, நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. புருவம் ஒரு விருதாக, பார்வை ஒரு கலையாக, உருவம் ஒரு வில்லாக, பார்வை ஒரு கலையாக, பருவம் ஒரு களமாக, போர் தொடுக்க பிறந்தவளோ, குருநகையின் வண்ணத்தில் குளிர்கிடந்த கன்னத்தில், ஒரு நகையில் வருடத்தில் இவள் குளிர்விடாத கன்னத்தில், பேச்சுவையை தான் குளித்து கொடுப்பதெல்லாம் இவர்தானோ? நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. பவளமென விண்ணகமும் பசுந்தலை தோல் மழைகரமும் தேங்கனிகள் நிறபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ, அவனதில் அவனதில் திருநகமும் அசுந்தரி புகழ் கொடுக்கரமும் தேக்கடிகள் தேக்கடிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியும் யாகரனின் சங்காக நீர்கடந்து அமைந்தவளோ, ஆட்டரடி சங்காவரி நீக்கடக்கி அமைத்தவளோ, யாழிசையின் மொழியாக வாய்மொழிதான் வளர்ந்தவளோ, பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. தென்கடலில் பொடியெடுத்து சந்தனத்தில் குளிர் கொடுத்து வெண்தகுட்டில் வார்த்து வைத்த பெண்ணுடலை இன்னவென்று ஒளியெடுத்து தன் தனத்து குளிர்
காலதாமதம் காரியமாகும். ஆனால் இந்த காரியம் நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்றால், இன்னொரு முறை பாட வேண்டும் என்றால், இவர் அழகை எப்படி வர்ணிக்கலாம்? அந்த பாடம் இல்ல, அது அந்தமான காதலியாக இந்த பெண்ணை பார்த்தால் இவர் அழகை எப்படி சற்று வர்ணிக்க வேண்டும்? பூங்குராகமே புதுமலர் வாசமே நாளை நம்பானிலே நாளும் புது ஊர்வலம் நாளும் புது ஊர்வலம் பூங்குராகமே. அருமையானே, இன்னைக்கு திரை பாடுறான், எல்லாரும் பாடுறாங்க. எல்லாரும் வரக்கூடிய பிள்ளைகள்லாம் ராஜபாட்டுன்னு சொல்லி சில பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வந்து பாடிக்கிட்டே இருக்குங்க, வருது போகுது. ஆமாம், தன்னுடைய பிழைப்புக்காக வர்றாங்க. ஆனால் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷ காலமாக என் திறமை பாசத்துக்குரிய அண்ணன் மானூர் விஜயராம் சொன்னால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் தெரியாத ஊரே கிடையாது. அப்படி ஒரு மாபெரும் அழகான பாடகர், பெரிய கலைஞர், நிறைஞ்ச மனசு அவர்கிட்ட. இந்த வினயம் சூது அதெல்லாம் தெரியவே தெரியாது. யாரையுமே ஒரு அதட்டி பேசக்கூடிய ஒரு அந்த பக்குவம், மனப்பக்குவம் கூட அவர்கிட்ட கிடையாது. யாராக இருந்தாலும் சாதகமாக பேசி பக்குவமாக பேசுவார். ஆனால் நாடக உலகத்தில் வெற்றி முறைச்சு கொட்டக்கூடிய அளவுக்கு பெரிய பாடகர், பெரிய சாம்புவா. அவர் இறந்து இறைவனடி சேர்ந்துட்டார். அவர் போட்ட பிச்சரை நாங்கள்லாம். ஆனால் அதுக்கு பிற்பாடு வரக்கூடிய சந்ததிகள், அவருக்கு பின்னால் வரக்கூடிய கலைஞர்கள்லாம் குரு பகவானை வச்சு வாத்தியார்த்தனம் பண்ணி முறையோடு கற்று வந்தால் பெரிய ஆள வரலாம். அதுக்கு மீனாட்சி இடம் கொடுப்பார். இப்போ எல்லாருமே சேர்ந்து இந்த யூடியூப்பை பார்க்குறாங்க, செல்ல பார்க்குறாங்க. இதில் ஒரு சில பேர் திறமையாக நடிக்கிறத பார்த்துட்டு அந்த ராகத்தை அப்படியே காப்பி அடிச்சு, அப்படியே பாடலையும் காப்பி அடிச்சு, அப்படியே அந்த டைலாக் பேசுறதையும் காப்பி அடிச்சு, குரு பகவானே இல்லாமல் ஒரு சில பக்கவாத்தியங்களை வச்சு நாடகம் ஆடிடுறாங்க. அது மாபெரும் குற்றம். குரு இல்லாத ஞானம் என்றைக்கும் பலிக்காது. குரு துரோகம் நாடக உலகத்தில் யாருக்கும் பண்ணப்படாது. இதுதான் நான் கண்ட உண்மை. ஆகையினால் அப்படிப்பட்ட இடத்துக்கு தகுந்தார் போல் என்னுடைய அண்ணன் ஞாபகத்தமாக எப்படி பாட வேண்டும்? பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே நாளினமானிலே நாளும் புது ஊர்வலம் நாளும் புது ஊர்வலம் Thank you.
கிளம்பணும். புதுக்கோட்டை காலேஜ் மன்னர் காலேஜ்ல இருந்து வந்துட்டேன். என்ன போகுதுன்ட்டு போயிட்டாரு. போகுதுன்ட்டு போயிட்டாப்லையே. என்ன சார் போகுது? வாங்க இங்க வாங்க. எல்லாம் உருண்டையா வந்து நிற்கிறது வேற. சாதாரண மணிக்காத கொட்டாப்புளி செய்யறாங்க. கொட்டை எப்படி? யாரு? தாங்க யார்? அதோ திருவார் வெள்ளிமலை. என்ன தோத்தாரு ஜெயிச்சாருன்னு. வெள்ளிமலைக்கு சொந்தமானவன். வேட்டையாடுவது தொழில். வீர பரம்பரை. யாரு? இது என்ன கையில? கலையா அம்பு தோசை கரண்டி மாதிரி பானம். இதுக்கு மறுபெயர் சிலிமுகம் என்ற கலை. சிலிமுகம். ஆமா. உங்க பேரு? கந்தன். அப்பா பேரு? பரமன். அம்மா பேரு? பார்வதி. வெள்ளிமலையில இருந்து வரீங்க? ஆமா. எதை துரத்தி வரீங்க? மானை. எங்க பாத்திய? அங்க. எங்க? அடிவாரத்துல. யாருக்கு அடியில? வெள்ளையங்கிரி அடிவாரத்தை பார்த்து. என்னத்தை பாத்திய? வெட்டை மானு. ஒட்ட மானா? வெட்டை. வெட்டைனா பெண் இருக்கான். நான் என்ன சொன்னேன்? பொட்டைனா கண்ணு இல்லாது. நான் பார்த்தது சொட்டவார குட்டி. ஆமா, மான் குட்டி பிடிக்கிறது. பொம்பளை மானு. குட்டி இடி போட்டிருக்கா? குட்டி போடாத இளங்கண்டு. புள்ள பெக்காத மானு. மடுவடிக்காத இளங்கண்டு. எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? பார்க்கும்போது குட்டி போட்டதா இருந்தா ஓடும் போது பின்னால திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகும். அனுபவம் பேசுது. ஆமா, நம்ம மட்டும் ஓடுறமே, நம்ம போட்ட குட்டி பின்னால வருதா இல்ல வரலையா அப்படின்னு சொல்லி பின்னால திரும்பி பார்ப்பது குட்டி போட்டவான். ஆனா இது பின்னால திரும்பாம ஒரே மதியா நேரா தன்னை காப்பாத்திக்கணும்னு சொல்லி விரைவாக ஓடி வருது குட்டி போடாத இளங்கண்டு. சரி. ஆமா, இப்ப நீங்க அங்க இருந்து வந்திருக்கீங்க, மானை பிடிச்சாங்க. ஆமாங்க, கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாடு இல்லாம போக மாட்டீங்க. போகவே கூடாது. மானோட போகணும். மானோட போகணும். நானோட இல்லைன்னா மானோட நானோட. யார் ஜெயிச்சா? மானோட நானோட ரெண்டு பேரும் ஓடி வரும்போது இந்த மான் மட்டும் திரைச்சோலைக்குள் போடணும். இல்லைன்னா பிடிக்கலைன்னா வெற்றி கிடைக்காது. இல்லைன்னா பொழந்து தள்ளி இருப்பாரு. சரி, நான் யாரும் தெரியுதா? நீ யாரா இருந்தா இழக்கல. யாரு? அப்புறம் தான் போயிட்டு வரேன். யார் நீ? நான் தான் வீரத்தேவன். என்னை வழிமறிக்க காரணம் என்ன? எங்க இடம்? என்ன இடம்? உங்க இடம் அத்தாச்சி வச்சிருக்கியா? அத்தாச்சி வச்சிருக்கேன். என்ன ஆதாரம் இருக்கு? வாங்க சாமி, எல்லாம் நீங்க பண்ண கட்டிடா. அத்தாச்சி வச்சிருக்கேன். என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் வச்சிருக்கேன்ல. எங்க இருக்கு? இங்க உள்ள இருக்குல்ல. உங்க இடம் எப்படி சொல்ற? ஆயாலத இடம்னா வேலிமலை சாரல். எப்படியா சொல்ற? நான் அத்தாச்சி வச்சிருக்கேன்ல. வேலிமலை சாரல் உங்க விட்டு எப்படி சொல்ற? வேலிமலை சாரல்னா எங்கள்ட்ட தான் நான் சொல்றேன். வேள்வினா யாரு? வேள்வினா யாகம். யாகம் வளர்க்கிறது யாரு? சாமியார்கள், முனிவர்கள். அப்ப முனிவர் இடம்தானே இது. வேலிமலை சாரல்னு சொன்னேன். சாரல்னா என்ன தெரியுமா? சாரல்னா ஓரம்னு அர்த்தம். ஓரத்துல நாங்க ஓரத்துல இருக்கோம். ஓரத்துல திணைச்சோலை. திணைச்சோலையில ஒரு பெரிய ஓடை. ஆமா, அந்த ஓடை உங்க ஓடையா? எங்க ஓடையில. அப்படியா? இங்க திணை வச்சிருக்கோம். ரெண்டு திணை. இருத்திணை. இருத்திணை யாருக்கு? இருத்திணை, கருத்திணை, செந்தினை வச்சிருக்கோம். சரி, அது வந்து கடவுளுக்கு வச்சிருக்கோம். அதனால காவல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா? காவல் புரியுறீங்களா? ஆமா. காவலுக்கு வந்தது ஆனா பெண்ணா? ரெண்டு பேருண்ணா. ரெண்டு பேருமா? அப்ப நீ மட்டும் வந்திருக்கா? அது மிச்ச பேர்ல காவல் உள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன உள்ள? உள்ள அப்படி காவல் என்ன பாக்குறாங்க? திணை காவல் பாக்குறாங்க. திணைச்சோலை எங்க வச்சிருக்கீங்க? திணைச்சோலை வந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. உள்ளன. உள்ள எதுக்கே வைக்கிறீங்க? தெரியாம வச்சுட்டாங்க. விட்டு தொலைக்கல. உள்ள விதைக்கப்படாதியா? உள்ளே ஓடுறது திணைச்சோலையில சுனைநீரியா? ஐயா, திணைச்சோலை விட்டுருங்க. பூஞ்சோலை தெரியுமா? ஆமா, அது பூஞ்சோலை மரத்துல இருக்கும். உங்களுக்கு தெரியல. மலர் உங்களுக்கு தெரியல. என்ன தெரியல? காலையில வாங்க, நான் காட்டுறேன். 12 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பூஞ்சோலை அப்படியே பூத்து குலுக்க ஆரம்பிச்சிடும். சரி, ஆக உள்ள திரை வச்சிருக்கீங்க. ஆமா, என் பேர் வீரத்தேவன், தங்கச்சி பேர் வள்ளி, ஆளு பேர் குள்ளி. நாங்க 3 பேர் காவல் பார்க்க வந்திருக்கோம். ஆக சத்தம் கேட்டது பெண்கள்ல 2 பெண்கள். ஆமா ஆமா, பொங்கல். 2 பெண்கள்ல ஒண்ணு வள்ளி, இன்னொன்று குள்ளி. குள்ளியா? நம்ம பீஸ். ஐயோ, நம்ம ஆளு. என்ன பீஸ் அப்புறம் ஆசுன்ற? நம்ம ஆளு. உனக்கு ஒரு ஆளா? நான் முதலே சொல்ற குப்பையில கிடக்கிற கொட்டாங்குச்சி கூட ஒரு குச்சியை கோத்துக்கிட்டான் தெரியுது. ஆமா, நான் மட்டும் ஆளு வச்சிருந்தா உங்களுக்கு ஏன் எரியுது? இல்லையா, உன்னுடைய ஆள் சொன்னா அப்ப எனக்கு உறவு புரியுதா மாமா? கோட்டை எனக்கு என்ன உறவியா? உங்களுக்கு வந்து தங்கச்சி. தங்கச்சியா? இங்க வருகின்றிருக்கும் அன்பு தம்பி எஸ்பிபி கீதபுரின் நாடக அமைப்பாளர்களும் நாடகராக நடித்துக் கொண்டிருக்கும் இப்பொழுது வந்திருக்கும் எஸ்பிபி கீதபுரின் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக பொன்னாடை எடுத்து விரும்புகிறார்கள். பார்த்து மீனாட்சிபுரம் கிராம சார்பாக தம்பி அவரை பொன்னாடை எடுத்து விரும்புகிறார்கள்.
பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய ஆர் மீனாட்சி வாழ் கிராம பொதுமக்களுக்கும் இங்கே வருகின்ற ரிஷி பெருமக்களுக்கும் எங்களை கலைக்கும் சார்பிலே சிறந்தாத வணக்கங்கள். நன்றி, வணக்கம். இதா அது யாருக்கு இது? நீங்க உள்ள போங்க மச்சான். உள்ள சென்றா உள்ள போனீங்க உள்ள உள்ள விழுந்துரும். பெண்களை பார்க்க